இந்தியாவின் முதல் அயன்மேன் 5x50 ட்ரையத்லான் சென்னை மற்றும் டியோஸ்கா டியூவல்தான் போட்டியை கொடி அசைத்து தொடங்கி வைத்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு MGM பீச் ரிசார்ட் அருகே நடைபெறும் இந்தியாவின் முதல் ஐமேன் 5x50 ட்ரையத்லான் சென்னை மற்றும் டியோஸ்கா டியூவல்தான் போட்டியை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். சர்வதேச அளவில் பிரபலமான ஒலிம்பிக் தூரத்தை 51.50 கிலோமீட்டர் அடிப்படையாக கொண்டு இப்போட்டி வடிவமைக்கப்பட்ட இந்த போட்டியை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து அயன்மேன் அமைப்பு இந்த போட்டியை நடத்தியது. 5 கிலோமீட்டர் ஓட்டம், 40 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம், 10 கிலோமீட்டர் ஓட்டம் ஆகியவைகளை உள்ளடக்கி நடைபெற்ற போட்டியில் 40 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சைக்கிளிங் போட்டி கோவளம் பீச் முதல் நெம்பேலி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் வழியாக MGM பீச் ரிசார்ட் வரையும், 10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஓட்டப்பந்தயம் MGM பீச் ரிசார்ட் தொடங்கி கிழக்கு கடற்கரை சாலையில் மாயாஜால் வரையிலும் என 51.50 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. சென்னையின் விளையாட்டு ஆர்வத்தை பறைசாற்றும் வகையில் தமிழகத்தை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் உட்பட இந்த போட்டியில் உலகம் முழுவதிலுமிருந்து 529 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் 83 பெண் வீராங்கனைகள், 17 சர்வதேச வீரர்கள் ஆவர். ஆசிய அளவில் அயன்மேன் ட்ரையத்லான் போட்டியை நடத்தும் 3வது நாடு இந்தியா ஆகும். அதே வேளையில் உலகின் 6வது நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில் கடினமான அயன்மேன் 70.3 மற்றும் முழு தூர அயன்மேன் போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் வீரர்களுக்கு இப்போட்டி ஒரு சிறந்த நுழைவு வாயிலாக அமைந்தது. நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் சத்யபிரதா சாகு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் SDAT உறுப்பினர் செயலாளர் J. மேகநாத் ரெட்டி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.